ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ஆர்ஆர்பிலேருந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ இப்போ உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் மற்றும் அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, சிட்டி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறது, எக்ஸாம் டேட் எப்போ பார்க்குறது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தா டேரக்ட் லிங்க் உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் மற்றும் அட்மிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு கீழே உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டே என்ன, அதுக்கப்புறம் என்ன மந்த்து, அதுக்கப்புறம் எந்த இயரோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மூணுமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை முதல்ல உங்களுக்கு கேண்டிடேட்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, உங்களுடைய பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இ கால் லெட்டர்னு இருக்கும். இ கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் காமிக்காமல் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளீஸ் கிளிக் டு டவுன்லோட் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டேரெக்டாக பார்த்தா ஒரு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் பார்த்தா உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் போட்டிருக்காங்க, என்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டெஸ்ட் சிட்டி சென்னையில் இவருக்கு அறிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் ஸ்டேட் பார்த்தா தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ எக்ஸாம் இருக்க போகுதுன்னா 6 ஜூன் 2025 அன்றைக்கி தான் இவருக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு 3வது ஷிஃப்ட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதிலே ரிப்போர்ட்டிங் டைம், ஸோ எத்தனை மணிக்கு ஷிஃப்ட், ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா 7:30 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 8:30 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா 11:15 AM நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 12:15 கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 12:45 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3வது ஷிஃப்ட்டு 3 மணிக்கெலாம் ரிப்போர்ட் பண்ணணும். கேட்டு 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 4:30 மணிக்கு உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெஸ்ட் சிட்டி, ஸோ சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது, அதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் தேதி 6 ஜூன் 2025 இவரு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க, எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா, செகண்டா, தேர்டா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு என்றைக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டேட் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதிலே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஒரு சிட்டி இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, மற்றது கிடையாது. ஜஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க, என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹால் டிக்கெட் எப்போனா உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருக்கோ அதுலேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது 6/6/2025 அன்றைக்கி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ 4 டேஸுக்கு முன்னாடி 2/6/2025 இன்றைக்கி அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருக்கோ அதுலேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இ கால் லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க பாருங்கள், எந்த இடத்துலன்னு. அதுக்கு கீழே இ கால் லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு பார்த்தா டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதாங்க அட்மிட் கார்டு. ஸோ இதுதான் உங்களுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய அந்த சேர்மன் சிக்னேச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் ரோல் நம்பர், உங்களுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பெயர் என்ன, அதேமாரி ஆதார் கார்டு அவைலபிளுக்கு எஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் ஆதார் கார்டை கொண்டு போகிற மாரி இருக்கும். இதில் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸாம் சென்டர், ஸோ இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாரி இருக்கும். தேதி 6 ஜூன் 2022 3வது ஷிஃப்ட்டு.
அதேமாதிரி ரிப்போர்ட் டைம் 3 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் எக்ஸாம் கொடுத்தீங்க, தமிழா இங்கிலீஷா இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும் அப்படின்னா அதிலே கூகுள் மேப் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கூகுள் அட்ரஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹால் டிக்கெட் இந்த அட்மிட் கார்டை பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் கொண்டு போகணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா கேண்டிடேட் சிக்னேச்சர் உங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இல்லைங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவலேட்டர் அவங்க முன்னாடி தான் இந்த சிக்னேச்சர் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் இதில் இண்டிவிஜுவலேட்டர் சிக்னேச்சர் அவர் வந்து போடுவார். ஓகே, ஸோ இது கூட இந்த கால் லெட்டர் வித் வேலிட் ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். இந்த அட்மிட் கார்டோட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ரயில்வே பாஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த அட்மிட் கார்ட்லேயே ரயில்வே பாஸும் வந்துடும். அதை காமிச்சு நீங்கள் வந்து பயணம் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் வில் பி அலோட் டு அப்பியர் இன் த எக்ஸாமினேஷன் ஒன்லி ஆன் ப்ரொடியூசிங் கால் லெட்டர் ஃபோட்டோகிராஃப் அண்டு ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி. இந்த அட்மிட் கார்டு வித் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும். ஏ கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு கேரி ஆதார் கார்டு டு ஃபெசிலிட்டேட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆதார் கார்டை கொண்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அட்மிட் கார்டு கூட ஆதார் கார்டை கொண்டு போங்க. ஓகே, எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்க போது 90 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கான டைமிங்காக. அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த க்ளோசிங் டைமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா, த கால் லெட்டர் இஸ் டு பி சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் டைம் ஃபார் த டெஸ்ட்டு அட்லீஸ்ட் 2 ஒரிஜினல் அண்டு வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு அல்லது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ காப்பி ஐடி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ காப்பினா ஃபோன்லாம் காமிக்கக்கூடாது, டேரெக்டாக கையில் கொண்டு போங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ எக்ஸாம் ஆளுக்குள்ளே உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ இந்த பேனர்ட் ஐட்டம், எலக்ட்ரானிக் கேஜெட் அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The candidate can view the question paper in the language opted for the எந்த இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கும். அது கூடவே நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜில் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட், ஸோ முன்கூட்டியே உங்களுக்கான மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான ஒரு லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. முன்கூட்டியே ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களால் அந்த டேட்டோ எக்ஸாம் சென்டரோ சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இந்த அட்மிட் கார்டை வந்து கொண்டு போங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் சிட்டி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு என்றைக்கு எக்ஸாம்னு பாருங்கள். 4 எக்ஸாம்லேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரயில்வே மார்க் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிஸ் எடுப்பதுக்கான லிங்க்கு தான், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக லாகின் வந்து பார்த்தா எதுவுமே நீங்கள் நம்பர்லாம் கொடுக்க தேவை, டேரெக்டாக சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஓப்பன் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி கரெக்ட் ஆன்சர் பண்ணணும், எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த லாங்குவேஜ்னு கேட்கும். ஸோ லாங்குவேஜ் எது அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கான அந்த ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் மாரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு முன்கூட்டி எல்லாத்துக்குமே ரெடியாக வந்து போக பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.